Hello students, welcome to Janu Max. இன்றைக்கி என்ன கிளாஸில் பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு பயிற்சி 3.8ல் 4th கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதனுடைய வர்க்கமூலம் காண்கிறதுங்க. இதில் வந்து நம்ம 2 மாடல் பார்த்துருக்கோம். ஸோ 2 மாடலில் எது ஈஸியாக இருக்கோ அது பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள் 4th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க. 121 x⁴ மைனஸ் 198 x³ மைனஸ் 183 x² ப்ளஸ் 216 x ப்ளஸ் 144. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம சொன்ன மாதிரி தான் பெருக்கல் பலன் ஒரு 10 நம்பர் வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள் 121 கொடுத்துருக்காங்க. ஸோ 121 வந்து எதனின் வர்க்கமூலம் 11. ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் வந்து வர்க்கமூலம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக போகிறதுக்கு இருக்கும். ஸோ 11 மேலேயும் சைட்லேயும் எழுதிக்கோங்க. 11 121. இந்த x⁴ பாதியே எடுத்துக்கோங்க. அப்போ x² எழுதுக்கோங்க. இதனுடைய அடுக்க 2ஆக பிரிச்சுக்கோங்க. அப்போ 11 121 x² x⁴ அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்க கூட்டிக்கணும் அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ அப்போ எக்ஸு அப்போ அடுக்க கூட்டிக்கிட்டால் 2 + 2 4. அப்போ இது 11 121 x⁴. இப்போ குறி சேஞ்ச் பண்ணுங்கள். குறி மாற்றினா கேன்சல் ஆகிடும். அடுத்தது 2 கீழே இறக்கிக்கோங்க. அப்போ 198 x³ மைனஸ் 183 x². ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த 2 நம்பரை இறக்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அடுத்த 2 கண்டிஷனை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை வந்து 2ஆல் பெருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதை 2ஆல் பெருக்கிக்கணும். 2ஆல் பெருக்கும் போது என்னாகும், 11 2ஆல் பெருக்குனா 11 × 2 22 x² கூட x² இருக்குது, அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. அப்புறம் அதை 2ஆல் பெருக்கிக்கோங்க. அடுத்த கண்டிஷன் என்ன, இதில் என்ன குறி இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இதில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க, மைனஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க. அப்போ 198 முன்னாடி என்ன குறி இருக்குது, மைனஸ். அப்போ நீங்கள் மேலேயும் கீழேயும் கண்டிப்பாக மைனஸ் தான் போடணும். ஓகேங்களா. குறியும் யோசிக்க தேவையில்லை, இதிலிருந்தே எடுத்துக்கலாம். அப்போ 22ஓட எந்த நம்பர் பெருக்குனா 198 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம டேபிள்ஸில் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள் 9ஆல் பெருக்கும்போது 198 கிடைக்கும். இப்போ மேலேயும் சைட்லேயும் 9 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே x² தான் இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு x³ வேணும். அதனால் மேலேயும் கீழேயும் எக்ஸால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 9xன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பெருக்கணும். இப்போ 9x எடுத்துகிட்டு 2 டேர்மையும் பெருக்குங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 22 × 9 198 x² எக்ஸும் x³. ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து அடுக்கு அடிமானம் வந்து ஒரே மாதிரி இருந்தால் அடுக்கு கூட்டிக்கும் போது இதனுடைய அடுக்கு 1. அப்போ 2 + 1 3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9 81 எக்ஸும் x². நெக்ஸ்ட்டு இதில் வந்து குறி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு குறி சேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மட்டும் யோசிச்சா போதும், மற்ற டேர்முக்கெலாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கலாம். இப்போ 183ல் 81 எப்படி இருக்குது பாருங்கள். இதுவும் மைனஸில் இருக்குது, மாற்றின குறி தான் பார்க்கணும். அப்போ -183 -81. அப்போ மைனஸ் இப்போ ரெண்டையும் கூட்டிக்கணுமா, ஒரே குறியாக இருந்தால் கூட்டிக்கணும். 3 1 4 8 கூட்டினா 16 மீதி 1. அப்போ 264. இங்கே x² இருக்கனால x² அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்த 2 ஸ்டெப் இன்னும் மீதி இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கோங்க. 216x ப்ளஸ் 144. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நம்பரை விட்டுருங்க. அடுத்தது இதை வந்து திரும்பவும் 2ஆல் பெருக்குங்க இந்த 2ஐயும். அப்போ 11 2ஆல் பெருக்குனா 22 x² மைனஸ் 9 2 18 x. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே என்ன சிம்பிள் வருதோ அதை தூக்கி போடுங்க. அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் மேலேயும் சைட்லேயும் மைனஸ். அப்போ 264 வந்து எந்த நம்பரால் பெருக்கும் போது கிடைக்கும், 22ஓட இன்னொரு பாதியை கண்டுபிடிக்கணும். அப்போ 22ஓட எந்த நம்பர் பெருக்குனா 264 கிடைக்கும். 12 போடுங்க. ஸோ 12ஆல் பெருக்கும் போது 262 கிடைக்குது. அப்போ 12 எடுத்துகிட்டு இந்த 3 நம்பரையும் பெருக்கி இந்த 3க்கு போடணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஃபஸ்ட்டுக்கு மட்டும்தான் கேன்சல் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். செகண்ட் நம்பர் செகண்ட் டேர்முக்கு மட்டும்தான். தேர்ட் நம்பர் எடுத்துகிட்டு 3ஐயும் போடணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நம்ம பெருக்குவோம். இப்போ 12ஓட 22 பெருக்கணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 22 12 264 x² இருக்கா. ஏன்னா இந்த டேர்மில் எக்ஸ் டேர்ம் இல்லை, அப்போ இங்கே இருக்கிறது மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு
12 18 216. கண்டிப்பாக பெருக்கி பாருங்கள். ஏன்னா இன்ட்டு எக்ஸ், ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்காது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 12 144. இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் குறி சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகும், மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகும். இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 0 கிடைக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட வர்க்க மூலம் கரெக்டு. தேர்ஃபோர் வர்க்க மூலம், ஏன்னா நம்ம வர்க்க மூலம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். வர்க்க மூலம் இதனுடைய வேல்யூ என்ன? மாடுலஸ் எழுதுங்க. ஏன்னா நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடினாலும் மாடுலஸ் 11x² மைனஸ் 9x ப்ளஸ் 12. இது ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.